மக்களே இன்றைக்கு ஒரு பதிவு என்னென்னு சொன்னால் இந்த சங்கீத என்ற விடுதலையை பற்றி அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அவருக்கு அதாவது அவரை விடுதலை செய்வதற்கு முன்னொன்று பாடுபட்டது, முன்னொன்று உழைத்தது. அது வந்து சட்ட ரீதியாக அவர் வெளியில் வாரது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் நேற்று விடுதலை, இன்றைக்கு எத்தனாந்தேதி, இன்றைக்கு 12 13 அப்போ 12ஆந்தேதி அவரை விடுதலை செய்தது. அப்போ அவர் விடுதலை செய்த வரைக்கும் நான் பார்த்தேன் சங்கீதன், இளங்குமரன், அவங்களோட தாய் அவையெல்லாம் வரையினம். இப்போ அவர் சங்கீதனுக்கு சங்கீதன் இளங்குமரன் அவர்களுக்கு எம்பி இளங்குமரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போட்டார். அதான் அந்த முதல் பதிவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் கனவேர் அதுக்கு உரிமை ஓடுறவங்களாம் விடுதலை ஆகினதா இல்லை எங்களுக்கு நீ அவர் மரியாதை கொடுக்க இல்லைன்னு சொல்லி அரசியல் கட்சிகள் உங்களுக்கு தான். அப்போ அது இப்போ எனக்கு அதை பார்க்க என்னென்னு சொன்னால் இது பார்க்குற விடுதலைக்காண்டி போராடினவையோ அவன் அந்த தனிப்பட்ட ரீதியில் அவனை விடுதலைக்காண்டி போராடினவோ இல்லை இவியல் அரசியலில் முன்னிறுத்தி இவையில் அரசியல் செல்வாக்கும் மேலோங்கணுமென்ற காண்டி இவையல் போனவையோன்னு எனக்கு தெரியாது. மக்கள் அரசியல் கட்சி கேட்டதோ இல்லையோ மக்கள் ஒழுங்கமைச்சதில்லை. அரசியல் கட்சிகள் ஒழுங்கமைச்சது உண்மை. ஆனால் மக்கள் அவனை ஒரு இண்டிவிஜுவலாக தான் பார்த்து, ஒரு தனி மனிதனாக பார்த்து தான் தினம் போராடி அவனை விடுதலை செய்யணும்னு கேட்டது. இது ஒரு அரசியல் கட்சிக்காண்டி இல்லை. மற்றது அங்கால இந்த கோமாளி அங்கே பார்லிமெண்ட்டில் கதைக்கையில் அதுக்கு ஏற்கனவே அதுதானே போட்டு கொடுத்த வேண்டிய எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. அதுதான் காட்டி கொடுத்த வேண்டிய ஒரு சந்தேகம். அப்போ இப்போ இன்றைக்கு நான் பார்த்துறேன் எல்லா நியூஸ்கள்லேயும் அதை என்னென்னு சொல்கிறது, இந்த ஒரு சில ஒண்டன் எல்லோரும் விளங்கிக்கூடும். இந்த பாடகர்களை வந்து எங்களோட வடக்கு கிழக்கில் உள்ள என்னென்னு சொல்ல தமிழ் பாடகர்கள், இந்த ரேப் பாடகராக இருந்தாலும் சரி, கிராமிய பாடகராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாடகர்கள், இந்த பாடகர் இல்லாமல் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக தான் இருப்பினோம். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஒரு பாடகர் இன்னொரு பாடகர் சப்போர்ட் பண்ணுவார், நல்ல விஷயங்கள். ஆனால் அவைகள் எந்த பக்கத்தில் இருக்கிறதான் பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அவை தங்களை ஃபேமஸுக்காக வேண்டி, உதாரணத்துக்கு அவை ரீச்சா பாஸ்கரனுக்கு இது ஏன்டா அவைகள் அந்த ரீச்சா பாஸ்கரன் பக்கம் தான் நிற்பினேன். அவர் ஒரு மீடியா வச்சுக்கிற வழியாக அந்த பக்கத்தில் நிற்பினேன். நான் கனவேரை பார்த்துட்டேன். அப்போ இது என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த பாடகர்களுக்கு எல்லாம் நீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த சங்கீதனுக்கு நடந்த பார்த்துருப்பீங்களா, எப்படியோ சனங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து மெயினாக தோழர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தவங்க. ஆனால் அதை மாற்றி ஈஸியாக அவரை வெளியே கொண்டு பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். அது உண்மையாக எனக்கே ஒரு இதாக கிடந்தது. ரெண்டாம் இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் இதுவரையிலும் இன்னும் ஒரு இப்போ இவ்வளோ காலம் பதவிக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கிட்டே ஆகுது. இதுவரையிலும் ஒரு 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 அராஜக ஆட்சி அங்கால செய்யலை. அந்த பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்கலை. அந்த சுடுபட்டு ஒன்று நடக்கலை. வளமையாக நடக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னால் ஆட்சிகள் எல்லாத்துலேயும் எல்லா ஆட்சியிலையும் யூனிவர்சிட்டி படிகளை சொல்கிறது அது இது கணக்க வரும். இப்போ அது ரெண்டும் இல்லை. அப்படி எதே நடந்தாலும் அந்த அல்லப்பட்டி கேஸ்லாம் உங்கள் போலீஸ்காரரை உள்ளே போட்டுருக்காங்கல்ல. ஒரு நல்ல ஒரு தீர்வாக தான் செய்யுது இந்த அரசாங்கம். அப்போ இது ஒரு இனக்கலவரங்கள் வரக்கூடியதாகவோ அல்லது ஒரு இனத்துவசமாகவோ ஒன்று நடக்க இல்லை. நல்ல விஷயம் விட்டது. அப்போ இந்த விஷயத்தில் நான் ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லணும். மற்றது நான் முந்தையே சொன்னான் தான், எனக்கு வந்து என்பிபி கவர்மெண்ட்டில் நான் எம்பிகளை விட நான் ஜனாதிபதிக்கு தான் மரியாதை கொடுக்குறேன். அவர் தான் இதில் ஒரு நம்பக்கூடிய ஆளாக கிடக்கு. மற்றாக்களை நம்ப இல்லைன்னு இல்லை, அவைகளை பற்றி எனக்கு தெரியாது. நன்றி மக்களே, அவ்வளோதான்.